இதுதான் கடைசியாக இருக்கிற கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ், இந்த ஓப்பனிங் ப்ரைஸை எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோசர் பண்ணுறானோ, இப்போ இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணல, இப்போ இது வந்து ஒரு ஹை. ஓகேவா, இந்த ஹையை தாண்டி மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இதில் ரீடெஸ்ட்டில் உங்களோட என்ட்ரி ஸ்டாப் லாஸ் உட் பி திஸ் லெவல், உங்களோட இந்த ஹை வரைக்கும் வைக்கணும். ஏன்னா இதுதான் வந்து ப்ரொடெக்டட் ஹை. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ட்ரி மாடியூல். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேர்கிட்ட எனக்கு பர்சனல் டிஎம் பண்ணி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஆர்டர் பிளாக்கும் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு என்ட்ரி மாடியூல் சொல்லித்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஸ்ட்ரக்சரும் நீங்கள் ஆர்டர் பிளாக்கும் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ கேட்டவங்களுக்கான ஆன்சர், அதாவது என்ட்ரி மாடியூல் கேட்டவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. ஓகே, ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆர்டர் பிளாக்கோ இல்லை பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீப்போ நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி நீங்கள் வந்து என்ட்ரிக்கு ஆன்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோஸ் இது. இப்போது நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக்கை நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் அந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னா ரீச் பண்ண இடத்துல வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் தான் சிஐஎஸ்டி, அதாவது சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஸோ சில பேத்துக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேத்துக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்களும் பாருங்கள், தெரிஞ்சவங்களும் பாருங்கள். ஏன்னா ஒரு சில கீ பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் உங்களோட ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த சிஐஎஸ்டியை எப்படி நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஐஎஸ்டினா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ சிஐஎஸ்டி அப்படின்றது சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, அதுதான் இதோட முழு விளக்கம். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கீங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு அப்க்ளோஸ் கேண்டில் கன்சிக்யூட்டிவாக கொடுத்துருக்கோம். அப்க்ளோஸ் கேண்டில் அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் கேண்டில், இது ஆர்டர் பிளாக்னு வச்சுக்கோங்க. இது ஓபி, இந்த ஓபியை மார்க்கெட் வந்து டச் பண்ணுறான். டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகி உங்களுக்கு செல் சைடில் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும் இல்லையா. அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல வந்து இப்படியே வரிசையாக அப்படி வந்திருப்பான் இல்லையா, வரிசையாக வந்திருப்பான். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போய் டச் பண்ணியிருக்கான் அப்படின்னா சீரீஸ் ஆஃப் அப்க்ளோஸ் கேண்டில், சீரீஸ் ஆஃப் க்ரீன் கேண்டில் கூட சொல்லிக்கலாம். சீரீஸ் ஆஃப் க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வந்திருக்கும். ஓகேவா, வாயோட சீரீஸ் ஆஃப் க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த க்ரீன் கலர் கேண்டில்ஸோட கடைசி க்ரீன் கலர் கேண்டில், அதாவது நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன், கடைசியாக இருக்கிற அந்த ஒரு புல் பேக் இருக்குது அப்படின்னா அந்த புல் பேக்கில் இருக்கிற கடைசி க்ரீன் கலர் கேண்டில் அந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ்னால் இதுதான் ஓப்பனிங் ப்ரைஸ். இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த ஓப்பனிங் ப்ரைஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஓப்பனிங் ப்ரைஸை எப்போ மார்க்கெட் வந்து இந்த 4th கேண்டில், அதாவது மார்க்கெட் வந்து ஓபியில் டேப் ஆகி நெக்ஸ்ட்டு இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்கா, அப் க்ளோஸ் கேண்டில் இருக்கா. ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ பண்ணிடுச்சு அப்படின்னா இதை வந்து சிஐஎஸ்டின்னு சொல்லுவோம், அதாவது சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரின்னு சொல்லுவோம். ஸோ இது கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு டவுன் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கேருந்து செல் என்ட்ரி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அதாவது ஒரு ஓபி இருக்குது, அந்த ஓபியை வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட்னா டச் பண்ணுறது. ஸோ டச் பண்ணிட்டா அப்படின்னா இங்கேருந்து ஓபி ப்ரீவியஸாக இருக்கிற அந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து ஸோ மார்க்கெட் வந்து கன்சிக்யூட்டிவாக உங்களுக்கு க்ரீன் கலர் கேண்டில்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ கடைசியாக இருக்கிற அந்த ஒரு கேண்டில், ஸோ இது 1 இது 2 அப்படின்னா ஸோ கடைசியாக இருக்கிற க்ரீன் கலர் கேண்டில் இது. ஸோ இதோட ஓப்பனிங் ப்ரைஸ் இது. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா அதான் சிஐஎஸ்டி. மார்க்கெட் ஒன்ஸ் வந்து இந்த சிஐஎஸ்டியை உங்களுக்கு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா சிஐஎஸ்டி இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதாவது ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ரீடெஸ்ட் பண்ணி இந்த ரீடெஸ்ட்லேருந்து நீங்கள் செல் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். சேம் தான் உங்களுக்கு அப்சைடுக்கும். அப்சைடு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கீ லெவலில் ஒரு ஆர்டர் பிளாக்கோ நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க, மார்க்கெட் வந்து இந்த டவுன் சைடில் இருக்கிற ஓபியை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுறான் அப்படின்னா ரீச் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அப்சைடு பார்க்கும்போது அப் க்ளோஸ் கேண்டில்ஸ், அதாவது க்ரீன் கலர் கேண்டில் பார்த்துருப்போம். டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். நான் பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெட் கலரில் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பிளாக் கலர் கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ கடைசியாக நடந்த பிளாக் கலர் கேண்டில், அதாவது மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு போயிடும் இல்லையா. அப்போ இந்த இடம், அதாவது இந்த ஸ்விங் ஆர் இண்டியூஸ்மெண்ட் படித்தவங்களுக்கு இது ஒரு புல் பேக் ஒரு இண்டியூஸ்மெண்ட்ங்கிறது தெரியும். ஸோ இந்த இண்டியூஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கடைசி கேண்டில் ஒரு பிளாக் கலர் கேண்டில், ஸோ அந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ் இதுதான் ஓப்பனிங் ப்ரைஸு. ஸோ இந்த ஓப்பனிங் ப்ரைஸை நீங்கள் வந்து ஒரு லைன் மாதிரி இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த லைன் தான் சிஐஎஸ்டி. ஸோ எப்போ மார்க்கெட் வந்து உங்களோட ஓபியை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சிஐஎஸ்டி கொடுக்குதோ, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதாவது பாடி க்ளோஸ் வந்து இந்த சிஐஎஸ்டி தாண்டி பாடி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எகெயின் வந்து அந்த சிஐஎஸ்டியோட லெவலை ரீடெஸ்ட் பண்ணி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும். ஸோ இதுதான் ஆக்சுவல் என்ட்ரி மாடியூல். ஸோ நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக புரியும். இது இப்போது உங்களோட கீ லெவல்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து உங்களோட கீ லெவல் ஓபிஆர் வந்து உங்களோட செல் செக்யூரிட்டி பை செக்யூரிட்டி மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுறான் அப்படின்னா ரீச் பண்ண இடத்துல இருந்து ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் கொடுத்துருப்பான். நீங்கள் இப்போ பை சைடுக்கு ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு பை சைடுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகணும் இல்லையா. அப்போது இந்த இடத்துல ஓபியை வந்து மார்க்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறம் சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில், உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து செல் சைடு போகுது அப்படின்னா இப்படி வருவான், இப்படி வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும். அப்போ இந்த சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் கடைசியாக இருக்கிற கேண்டில் அப்படின்னா இதான் கடைசியாக இருக்கிற கேண்டில். இது பண்ணிட்டு காட்டுறேன்.
இதுதான் கடைசியாக இருக்கிற கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ், இந்த ஓப்பனிங் ப்ரைஸை எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோசர் பண்ணுறானோ இப்போ இந்த இடத்துல சிஐஎஸ்டி ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா, இப்போது மார்க்கெட் வந்து எகெயின் மேலே போயிட்டு சிஎஸ்டி லெவலில் மார்க்கெட் டேப் பண்ணி இங்கேருந்து மார்க்கெட் வந்து உங்களோட டார்கெட்டுக்கு போகும். அண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இந்த லோ, அதாவது இந்த சிஐஎஸ்டி ஃபார்ம் பண்ண லோ, இந்த ஸ்விங் லோ, இந்த லோ தான் ப்ரொடெக்டட் லோ. ஸோ இந்த லோக்கு கீழே தான் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்றதை வைக்கணும். லோ கிட்டே வைக்காமல் கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க, ஏன்னா ஸ்ப்ரெட்டுனால உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் டார்கெட் போகும். ஸோ அதனால் எப்போவுமே உங்கள் ஸ்டாப் லாஸ்க்கு கொஞ்சம் ஒரு 2 பீப் 3 பீப் தள்ளி உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது பை சைடுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ செல் சைடுக்கு உங்களுக்கு அனதர் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன்னா. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஒரு செல் என்ட்ரிக்கான ஒரு எக்ஸாம்பிள். மார்க்கெட் உங்களோட கீ லெவலில் டேப் பண்ணியிருக்கான். ஸோ டேப் பண்ண லெவலில் இருந்து உங்களுக்கு சீரீஸ் ஆஃப் அப்க்ளோஸ் கேண்டில், அதாவது கன்சிகேட்டிவாக உங்களுக்கு அப்க்ளோஸ் கேண்டில் வேணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இதுதான் அப்க்ளோஸ் கேண்டில்ஸ் ஓவியை டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேவா, 1 2 3. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஓப்பனிங் ப்ரைஸ், அதாவது இந்த கேண்டில் இருக்கா, இந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ், கடைசியாக இருக்கிற கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ் இதுதான். ஸோ இப்போ இந்த இடத்த மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோசர் பண்ணிருச்சு அப்படின்னா இது சிஐஎஸ்டின்னு சொல்லுவோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த இடத்துல இந்த லோவும் ஈக்குவல் லோஸ். ஸோ ஈக்குவல் லோஸாக இருந்து எடுக்கக்கூடாது, இந்த இடத்த தாண்டி அவன் வந்து கேண்டில் க்ளோசர் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இப்போ இந்த இடத்த பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு கன்சிகேட்டிவாக எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து அகைன் வந்து அப்க்ளோஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது இப்போ இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணல, இப்போ இது வந்து ஒரு ஹை. ஓகேவா, இந்த ஹையை தாண்டி மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா எகைன் திருப்பியும் கன்சிகேட்டிவாக 3 கேண்டில்ஸ் பார்க்கணும். 3 கேண்டில்ஸோ இல்லை 2 கேண்டில்ஸோ ஒரு கேண்டில்ஸோ மார்க்கெட் ஒரு கேண்டில் கூட ஃபார்ம் பண்ணும். அதையும் நம்ம சிஏஎஸ்டியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இது 3 கேண்டில்ஸ் வந்து கன்சிகேட்டிவாக ஒரு அப்க்ளோஸ் கேண்டில்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த லோவை நம்ம சிஏஎஸ்டியாக எடுத்துக்கிறோம். டேப் பண்ண லெவலில் இருந்து கன்சிகேட்டிவ். ஓகேவா, டேப் பண்ண லெவல் வந்து கன்சிகேட்டிவாக வந்திருக்கான். ஓகேவா, இப்போ இந்த ஹையை மார்க்கெட் எடுத்தனால இங்கே இருக்கிற கன்சிகேட்டிவ் கேண்டில்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இது சிஐஎஸ்டி. இந்த சிஐஎஸ்டியை திருப்பி மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ரீடெஸ்ட்லேருந்து உங்களோட என்ட்ரி. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். திருப்பி நான் வந்து சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் எப்பப்போலாம் வந்து உங்களோட ஓபி ஆர் உங்களோட கீ லெவலில் வந்து மார்க்கெட் வந்து டேப் பண்ணுறானோ, டேப் பண்ண இடத்துல வந்து கன்சிகேட்டிவாக உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வந்துருக்கணும். அதாவது செல் சைடுக்கு நீங்கள் இப்போ ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த லோ தான் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான லோ, அதாவது இந்த கடைசியாக இருக்கிற கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸை தாண்டி மார்க்கெட் வந்து கேண்டில் க்ளோசர் பண்ணணும். பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஹோல் ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லாமே சிஎஸ்டி எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து இந்த இடத்த கேண்டில் க்ளோஸ் பண்ணாமல் ஈக்குவலாக வச்சுட்டு திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா திருப்பி சீரிஸ் ஆஃப் அப்க்ளோஸ் கேண்டில்ஸ் வந்திருப்பான். அதாவது சீரிஸ் ஆஃப் உங்களுக்கு க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வந்திருப்பான். 1 2 3 வந்திருப்பான். ஸோ இப்போ இதோட லோ அப்படின்றது இதுதான். ஓகேவா, இப்போ இந்த இடத்த நீங்கள் சிஎஸ்டின்னு வச்சுட்டு ஸோ இந்த இடத்த எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறானோ பிரேக் பண்ண இடத்துல இருந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் ஆகி ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் செல் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா, திருப்பியும் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை கூட வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் வந்து உங்களோட ஓபியை டேப் பண்ணுறான் அப்படின்னா டேப் பண்ண லெவலில் இருந்து சீரிஸ் ஆஃப் அப்க்ளோஸ் கேண்டில்ஸ் கொடுத்துருப்பான். அதாவது சீரிஸாக வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே வந்திருப்பான் க்ரீன் கலர் கேண்டிலாக கொடுத்து. ஸோ இப்போ இங்கே 1 2 3 4 5 கேண்டில் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த ரோ, அதாவது இந்த மொமெண்டம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆன அந்த ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்கா, அந்த ஓப்பனிங் ப்ரைஸோட லைன். ஸோ அந்த லைனை தான் சிஐஎஸ்டின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த சிஐஎஸ்டியை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோசர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோசர் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ரீடெஸ்ட், இந்த கேண்டில் க்ளோசர் பண்ண அந்த சிஐஎஸ்டி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதில் ரீடெஸ்ட்டில் உங்களோட என்ட்ரி ஸ்டாப் லாஸ் வுட் பி திஸ் லெவல். உங்களோட இந்த ஹை வரைக்கும் வைக்கணும், ஏன்னா இதுதான் வந்து ப்ரொடெக்டட் ஹை. ஸோ இந்த ஹை வரைக்கும் வைக்கணும். அண்ட் டார்கெட் அப்படின்றது 1:2 மினிமம். ஓகேவா, இஃப் சப்போஸ் மார்க்கெட் வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணாமல் கூட மார்க்கெட் போகும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த சீரீஸில் அவங்க வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, இது செல் என்ட்ரிக்கு சேம் தான் பை என்ட்ரிக்கு. நான் சும்மா ரேண்டமாக எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு ஓபின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இதுதான் ஓபி அப்படின்னா இது வந்து மார்க்கெட் வந்து இந்த ஓபியை வந்து ரீச் பண்ணுது அப்படின்னா சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் பார்க்கணும். இந்த இடத்துல அப் க்ளோஸ் கேண்டில்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது செல் என்ட்ரிக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அப் க்ளோஸ் கேண்டில், நீங்கள் பை சைடு பார்க்குறீங்க அப்படின்னா செல் சைட் கேண்டில்ஸ், அதாவது ரெட் கலர் கேண்டில். இப்போ இந்த இடத்துல 1 2 3, அதாவது டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த செல் சைடு மொமெண்டம். ஸோ இந்த மொமெண்டமில் இருக்கிற கடைசி கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸு இதுதான். ஸோ இப்போ இந்த இடத்த மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோசர் பண்ணணும். ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோசர் பண்ணியிருக்கான். இதை வந்து சிஐஎஸ்டியாக எடுத்துட்டு எகைன் திருப்பி மார்க்கெட் வந்து இந்த இடத்த ரீச் பண்ணிட்டான் அப்படின்னா, அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் வுட் பி இந்த லெவல். அண்ட் டார்கெட் அப்படின்றது மினிமம் 1:2 ஆர்ஆர். ஓகே, நான் ரேண்டமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடம் அப்படின்றது என்னோட கீ லெவல் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை கூட எடுத்துக்கோங்க. ஓகே, சாரி, இதை கூட எடுத்துங்க. இது வந்து ஒரு ஓபி லெவல் தான். ஓகேவா, இந்த ஓபி வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் சீரிஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் அப்படின்னா இது சீரிஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் டச் பண்ணதுக்கு ப்ரீவியஸ் ஆன அந்த மொமெண்டம். ஓகேவா,
இதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ லோவை பிரேக் பண்ணதுனால திருப்பி நீங்கள் அந்த மொமெண்டம் பார்க்கணும். அதாவது எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கும். அதாவது அடுத்த சீரிஸ் டவுன் க்ளோஸ் கேண்டில் சீரிஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இது இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சனால தான் மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் பண்ணியிருக்கான். அப்போ இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ இதை நம்ம ஒரு சிஎஸ்டி எடுத்துக்கலாம். ஓகே, திருப்பி இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். திருப்பி மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணியிருக்கான். அப்போது இந்த இடத்துல நடந்திருக்கிற கடைசி மொமெண்டம் ஒரு செல் மொமெண்டம்னா இதான் செல் மொமெண்டம். இந்த இடத்த மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி சிஎஸ்டி கொடுத்துருக்கான். அதாவது பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். திருப்பி மார்க்கெட் வந்து இதில் ரீடெஸ்ட் பண்ணி இந்த ரீடெஸ்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். இன்னொரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு ஓபி. இந்த ஓபியை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கான். ஓகேவா, ரீச் பண்ணதுக்கப்புறம் நடந்த செல் மொமெண்டம் இது வந்து ஆக்சுவல் ஒரு ஃபேர் வேலி கேப். ஓகேவா, ரீச் பண்ணதுக்கப்புறம் சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் அப்படின்னா ஒன்று தான் இருக்கான். இது ஒரு ஃபேர் வேலி கேப் தான். நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் எப்படி ஃபேர் வேலி கேப்லாம் என்ட்ரி எடுக்கிறதுன்ற. ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கான். ரீச் பண்ணதுக்கப்புறம் ரீச் பண்ணதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற டவுன் க்ளோஸ் கேண்டில்னா இது ஒன்று தான். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கான். சீரிஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில்னா இது ஒன்று தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டா அப்படின்னா இது ஒரு சிஎஸ்டி எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணால் அந்த ரீடெஸ்ட்லேருந்து உங்களோட என்ட்ரி டார்கெட் அப்படின்றது 1:2 இருக்கும். ஓகேவா.